Hello my dear students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் கிளாஸ் 10 வீடியோ பார்ட் 2. ஸோ போன இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப்ரீனியர் அண்ட் ட்ரையட் இவங்களாம் பார்த்தோம். ஆக்டேவ் இவங்க ரெண்டு பேர்த்தோடது பார்த்தோம். அவங்களோட இதில் லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன, அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்தது வந்து பார்த்துட்டோம்னா மெண்டலீவ். இடையில இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, பட் ஆனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அவங்களுக்கு கொடுக்கல. ஸோ மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எலமெண்ட்ஸ் இவர் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அரேஞ்ச் பண்ண ஆரம்பித்தார். எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸில் அரேஞ்ச் பண்ணார். அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா பொதுவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இப்படியெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் என்ன பண்ணார்னா இன்க்ரீஸிங் ஆர்டர், லோவஸ்ட் நம்பரில் ஆரம்பித்து ஹையஸ்ட் நம்பர் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அப்புறம் என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டிங்கன்னா தேர் ஆர் டோட்டல் ஆஃப் 7 groups அண்ட் 6 periods இப்படி வந்து பார்த்துட்டோம்னா அவர் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணார். ஸோ அதில் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லைனாக வந்து பார்த்துட்டோம்னா ஒன்றா உள்ளே வைக்க ஆரம்பித்தார். எலமெண்ட்ஸ் ஹேவிங் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் பிளேஸ்டு டிரெக்ட்லி அண்டர் ஒன் அனதர். இப்போ சோடியம் அப்படின்னா பொட்டாசியம் அதே ப்ராப்பர்ட்டி தான். அப்போ சோடியம் கீழே, பொட்டாசியம் அதுக்கப்புறம் அப்படியே கீழே. ஸோ ஒன்றா சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அப்படியே அது கீழே ஒரு எலமெண்ட்டாக குரூப்பில் ஒன்று கீழே ஒன்று வைக்க ஆரம்பிச்சிட்டார். பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் குட் நாட் பி எக்ஸ்பிளைன்ட். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஹைட்ரஜனை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியல. மெட்டல்ஸில் வைக்கிறதா, நான் மெட்டல்ஸில் வைக்கிறதா, செமி மெட்டலில் வைக்கிறதா, எங்கேன்னு தெரியல. ஸோ அது ஒரு ட்ராபேக். அண்ட் நோ டிஸ்டிங்கிஷிங் பொசிஷன் ஃபார் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இவர் இருந்த டைம்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் கரெக்டான பொசிஷன் அவர் கொடுக்கல. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இங்கே நான் சொல்கிறேன். பாருங்கள், மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். இதில் பாருங்கள், மெண்டலீவ்ஸ் கிளாசிஃபைடு எலமெண்ட்ஸ் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் மாஸ் அண்ட் சிமிலாரிட்டிஸ் இன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இவர் ரெண்டையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ த ஃபார்முலே ஆஃப் ஆக்சைட்ஸ் அண்ட் ஹைட்ரைட்ஸ் formed by the element was also the basic classification of elements. இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் இருக்குது அப்படின்னா மெக்னீஷியம் ஆக்சைடு. அப்போ அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குமா? கால்சியம் இருக்குது அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. அப்போது ஒரு மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்துச்சுன்னா ஆக்சைடு கிடைக்கும். எல்லா ஆக்சைடுக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி தானே. ஸோ அதை வச்சோம். அண்ட் அதே மாதிரி ஹைட்ரைடு, இப்போ ஃப்ளூரின் எடுத்துட்டோம்னா ஹைட்ரஜன் கூட சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு. அயோடின் வந்து ஹைட்ரஜன் கூட சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரஜன் அயோடைடு. ஸோ அந்த ஹைட்ரைடு, அந்த மாதிரி எலமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி கீழே வைக்க ஆரம்பித்தார். ஸோ மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிளில் வந்து மொத்தமாக எத்தனை ரோஸ் இருந்துச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா பீரியட்ஸ் மொத்தம் 6 அண்ட் வெர்டிக்கல் ரோஸ் வந்து பார்த்துட்டோம்னா தட் இஸ் குரூப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8. ஸோ குரூப்ஸ் 1 to 7 வந்து பார்த்துட்டிங்கன்னா சப் குரூப்ஸ் நிறையா இருந்துச்சு. அந்த டைமில் இவருக்கு திடீர்னு புதுசாக ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் என்னென்னா இந்த 1A 2A 3A அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சப் குரூப்ஸ் வைக்க ஆரம்பித்தார். ஸோ எலமெண்ட்ஸ் ஹேவிங் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் பிளேஸ்ட் இன் த சேம் குரூப். இவர் பண்ணதெல்லாம் இதில் ஒரு பெரிய எதுவும் கிடையாது. தெரியாத எலமெண்ட் இருக்கிற இடத்துல என்ன பண்ணான்னா காலியான இடம் விட்டுட்டார், வேக்கன்ட் ஸ்பேஸ் விட்டுட்டார். அப்போ என்னென்னா ஃப்யூச்சரில் சப்போஸ் யாராச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு. ஆனால் மற்றவங்க யாரும் அந்த தப்பு அந்த விஷயத்தை பண்ணவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னா அவங்க பாட்டுக்கு எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க. புதுசாக கண்டுபிடிக்கிற எலமெண்ட் எல்லாத்தையும் கடைசியில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது சிமிலராகவே இருந்தாலும் அது கூட உரிய இடத்துல கொண்டு போய் வைக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக் ஆச்சு. ஸோ மெரிட்ஸ் எல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸாக எழுதுங்க. மெரிட்ஸ் என்னென்னா எலமெண்ட்ஸ் வேர் கிளாசிஃபைடு ஆன் தயர் மோர் ஃபண்டமெண்டல் பேசிஸ் ஆஃப் அட்டாமிக் மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இவர் என்ன பண்ணார், அட்டாமிக் மாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரெண்டையும் சேர்த்து இன்க்ரீசிங் ஆர்டரில் வைக்க ஆரம்பித்தார். அண்ட் நெக்ஸ்ட் வேக்கன்ட் ஸ்பேசஸ் வந்து பார்த்துட்டோம்னா அங்கங்கே விட்டுருந்தார். ஏன்னா ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வைக்கிறதுக்கு. அண்ட் அடுத்து என்னென்னா he could predict the properties of the elements with the help of the discovery of the new element. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, இடையில சோடியம் கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்காங்களேன். லித்தியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்கலி மெட்டல், மெக்னீஷியமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்கலி மெட்டல். அப்போ சோடியம்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, அதோட அட்டாமிக் மாஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ மோர் ஆர் லெஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ அதுவும் ஆல்கலி மெட்டல் தானே. அப்போ எங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க, லித்தியம், சோடியம், பொட்டாசியம் லைனாக வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் இனர்ட் கேஸஸ்க்கு வந்து பார்த்துட்டோம்னா குட் பி பிளேஸ்ட் இந்த செப்பரேட் குரூப், தனியாக வந்து பார்த்துட்டோம்னா லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவர் இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ்ப்பா. ஏன்னா அந்த நோபல் கேஸ் வந்து யாரு கூடயும் ரியாக்ட் ஆகாது. இப்போ ஆக்சிஜன் வந்து யாரு கூடயே சேர்ந்துச்சுன்னா ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், ஹைட்ரஜன் யாரு கூடயே சேர்ந்துச்சுன்னா ஹைட்ரைட் ஃபார்ம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா எலமெண்ட்ஸும் அரேஞ்ச் பண்ணணும். இந்த நோபல் கேஸஸ் யாரு கூடயுமே சேர மாட்டாங்களா, அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா தனி எலமெண்ட்டில் கொண்டு போய் வந்து பார்த்துட்டோம்னா வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது எல்லாமே அவரோட மெரிட்ஸ். டிஃபெக்ட்ஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சம் எலமெண்ட்ஸ் ஆர் நாட் அரேஞ்ச்டு இன் தேர் இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர். அதாவது லோவஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் அவர் வச்சாரு, அங்கங்கே கொஞ்சம் வரும்ல, ஹியூமன் எரர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சில இடத்துல தப்பும் நடந்துச்சு. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் பாருங்கள், கோபால்ட் இஸ் பிளேஸ்டு பிஃபோர் நிக்கல். ஸோ இது ஒரு பெரிய தப்பு. ஏன்னா நிக்கல் முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோபால்ட் வச்சுருக்கணும். கோபால்ட்டை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் அதாவது சின்ன நம்பரை முன்னாடி வச்சுட்டு பெரிய நம்பரை முன்னாடி வச்சுட்டு சின்ன அட்டாமிக் நம்பர் இருக்கிறத அடுத்தது வச்சுட்டாரு. ஸோ அது ஒரு தப்பு. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா டெலூரியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இஸ் பிளேஸ்டு பிஃபோர் அயோடின். ஸோ இந்த மாதிரி நிறைய அங்கங்கே தப்பு இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் அப்படின்னு நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைட்ரஜனுக்கு ஒரு பொசிஷன் கிடையாது, பிகாஸ் இட் ஷோஸ் ப்ராப்பர்ட்டி சிமிலர் டு மெட்டல்ஸ் as well as நான் மெட்டல்ஸ். ஏன்னா ஹைட்ரஜன் மெட்டல்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும், நான் மெட்டல்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். அதனால் 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தனால இவருக்கு அதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் ஐசோடோப்பை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப் இருக்குது, புரோட்டியம், டியூட்டீரியம், ட்ரிஷியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் தனியான இடம் கொடுக்கல. ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் அதுக்கு தனி இடம்லாம் கிடையாது. ஒரு எலமெண்ட்னா ஹைட்ரஜனுக்கு தான் இடம், அதுக்குண்டான ஐசோடோப்புக்கெல்லாம் இடம் கிடையாது. ஸோ த பொசிஷன் ஆஃப் ஐசோடோப் எலமெண்ட்ஸ் இஸ் நாட் கிளியர் அந்த டைமில். அதனால் அதை பற்றி அவர் பெருசாக எடுத்துக்கல. இது வந்து மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள். ஸோ மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் accepted form. இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்தது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது மாடர்ன் பீரியாடிக் டேபிள். மாஸ்லே வந்து பார்த்துட்டோம்னா அதை கண்டுபிடிச்சாரு. இதெல்லாம் லிமிட்டேஷன்ஸ் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஹைட்ரஜனுக்கு ஃபிக்ஸடு பொசிஷன் கிடையாது, ஐசோடோப்பை பற்றி எந்த விதமான ஐடியாவும் கிடையாது. இது கிரேட்டர் அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை லெஸர் அட்டாமிக் மாஸ் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்னாடி வச்சுருந்தார், அதெல்லாம் தப்பு அப்படின்னு பார்த்துருந்தோம். இது மாடர்ன் பீரியாடிக் டேபிள் என்னென்னு பார்க்கலாம். இந்த இதில் பாயிண்ட்டாக பார்த்துட்டோம்னா உங்களுக்கு புரியும். எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தேர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். கரெக்டு. தேர் ஆர் டோட்டல் ஆஃப் 18 groups, தட் இஸ் காலம்ஸ் அண்ட் 7 periods. ஸோ இப்படி வைக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அவர் இருந்த டைமில் 7 and 6 ஒரு இதில் 8ன்னு கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இவர் வந்தப்போ நிறைய எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அப்போ அதனால நம்பர் ஆஃப் குரூப்ஸ் எல்லாம் அதிகம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. 7லேருந்து 18 பக்கம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலமெண்ட்ஸ் ஆஃப் த வேலன்ஸ் ஷெல் ஆர் present in the same period. இது ரொம்ப முக்கியம்ப்பா. Elements have the same valence electrons are placed in the same shell. அதை எப்படி சொல்லணும்னு பார்த்துட்டிங்கன்னா, லித்தியமோட வேலன்சி 1. ஆக்சுவலாக லித்தியம் கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் வந்து 3பா. அந்த 3 எலக்ட்ரானை நீங்கள் எப்படி பிரிப்பீங்க? 2 1ன்னு பிரிப்பீங்களா? சோடியம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 11. அப்போ எப்படி பிரிப்பீங்க? 2 8 1. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெக்னீஷியம் நினைக்கிறேன், பொட்டாசியம் 19. அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 8 சம்திங் 1ல் ஒரு வேலன்சி, அதுக்கும் 1. அப்போ என்னென்னா எல்லாம் ஒரே குரூப்பில் தானே வந்திருக்கும் பாருங்கள். லித்தியம் கீழே சோடியம் கீழே பொட்டாசியம், இப்படி தான் வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் வேலன்சி சேமாக இருக்கோ அந்த எலமெண்ட்டெல்லாம் ஒரே குரூப்பில் வச்சாங்க. இந்த பாயிண்ட் நான் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், நல்லா பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட், ஹைட்ரஜன் இஸ் பிளேஸ்ட் அபவ் ஆல்கலி மெட்டல். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் என்ன பண்ணாங்கன்னா அதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் அதை தூக்கி எங்கே வச்சுட்டாங்கன்னா ஆல்கலி மெட்டலுக்கு மேலே, அதாவது இந்த லித்தியம் இருக்குது பார்த்தீங்களா, லித்தியம்க்கு அப்படியே மேலே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹைட்ரஜனோட வேலன்சி 1 தானே, ஹைட்ரஜனுக்கிட்ட இருக்கிறதே ஒன்றே தான். ஆக்சுவலாக கம்ப்ளீட்டுங்கிறதே 2, பட் ஆனால் ஹைட்ரஜனுக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அதனால் அது வேலன்சி 1ங்கிறதுனால வேலன்சி 1 யாருக்கு இருக்குது? லித்தியம் சோடியம் பொட்டாசியம்க்கு இருக்குது. அதனால் அப்படியே அது கீழே வந்து பார்த்துட்டோம்னா வச்சுட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். மெட்டல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் அட் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. பீரியாடிக் டேபிளில் பார்த்துட்டிங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இருங்க காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மெட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சாங்க. இது ஒரு சின்ன பீரியாடிக் டேபிள், அந்த நியூலாண்ட் இருக்கிறப்போ இது பண்ணது, டாப்ரீனியர் இருக்கிறப்போ பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாமே மெட்டல், ஆல்கலி எர்த் மெட்டல். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு நான் மெட்டல்ஸ் பாருங்கள். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், கேஸ் இங்கே ஃபுல்லாக இருக்குது. ஆக்சிஜன், சல்ஃபர், இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் மெட்டல். அங்கங்கே கொஞ்சம் மெட்டல் ஆயிடு நான் மெட்டல் ஆயிடு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில், நான் மெட்டல்ஸ் எல்லாமே ரைட் சைடில் வைக்க ஆரம்பித்தாங்க. ரைட் அண்ட் லெஃப்ட்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அந்த இன்க்ரீசிங் டிக்ரீசிங்லாம் எதுவும் சொல்ல கிடையாது. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கண்டென்ட். தேங்க்யூ.